ராகவ், நீங்க சீக்கிரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க. ஷீதல், உனக்கு என்ன ஆச்சு? உன் தம்பி பங்கஜ் உன்னை வர சொல்லிட்டே இருக்கான். எப்படியும் அங்க போற, கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. அவன் உன்னுடைய தம்பி. நீ எதுக்காக இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? உங்களுக்கு உங்க ஃப்ரீடம் தான் முக்கியம். உங்களுக்கு யார் ஃபீலிங்ஸும் புரியாது. நான் சொன்னேன்ல 2-3 நாள்ல வந்து கூட்டிட்டு போங்கன்னு. சரி, உன் இஷ்டம் போலவே இரு அப்படின்னு சொல்லி ராகவ் ஷீதல் யஷை ட்ரெயின்ல உட்கார வச்சுட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யஷ் தூங்கிருந்தா, ஷீதலும் தூங்கிட்டா. அப்புறம் விடிஞ்சதும் ஷீதலோட ஃபோன் அடிச்சுது. ஷீதல், இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிடும். நான் பங்கஜ்க்கு கால் பண்றேன். அவன் உங்களை பிக்கப் பண்ணிக்க ஸ்டேஷனுக்கு வருவான். வேணாம், நான் ஆட்டோ பிடிச்சு நானாவே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷீதல் ஃபோனை வச்சிடுறா. இப்போ அவ மனசுல நிறைய கேள்வி பதில் வந்துட்டே இருந்தது. அவளுக்கு கடந்த காலம் அம்மா வீடு நினைவுக்கு வந்தது. பங்கஜ், ஷீதல் ஸ்டேஷனுக்கு வந்துடுவா. போய் அவளை கூட்டிட்டு வா. புள்ளைய லகேஜ எடுத்துக்கிட்டு வர அவளுக்கு கஷ்டமாகும். அம்மாவை முதல் தடவையா வரல. அவளுக்கு சிட்டி முழுக்க தெரியும். நம்ம ஊரோடைய டான்னு சொல்லலாம். அவளே போயிடுவா. பாரு, நான் இருக்கும்போது நீ அதையெல்லாம் சொல்லாத. நான் செத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கப்பா. இதையெல்லாம் யோசிச்சு ஷீதல் மூஞ்சில ஒரு புன்னகை வந்தது. ஆனா அடுத்த கணமே சோகமாயிட்டா. ஷீதலோட அம்மா இறந்து 1 வருஷம் தான் இருந்தது. அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது ஏதாவது ஒன்னு சொல்லி ஷீதலை வர வைப்பாங்க. ஷீதல் கூட ரொம்ப உரிமையா போவா, அது எங்க அம்மாவோட வீடுன்னு சொல்லி. ஆனா இப்போ அம்மா செத்ததுக்கு அப்புறம் அம்மா வீட்டோட ஷீதலுக்கு அந்த நெருக்கமே இல்ல. ஒரே வருஷத்துல எவ்வளோ மாற்றம். இப்போ அம்மா வீடு அவளோடதுன்னு அவளுக்கு தோணல. இப்போ அம்மா இருந்தா 10 வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. ஆனா அண்ணா அண்ணி ஒரு ஃபோன் கூட போடல. கொஞ்ச நேரத்துல வண்டி ஸ்டேஷன்ல வந்து நின்னது. ஷீதல் ஆட்டோ பிடிச்சு அம்மா வீட்டுக்கு போனா. அட அண்ணி, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்திருக்கோம். எப்படி இருக்கா அக்கா? அப்புறம் உன்னுடைய அந்த வாலு பையன் எப்படி இருக்கான்? இந்தா யஷ், சாக்லேட் சாப்பிடு. தேங்க்யூ மாமா. அண்ணி, உங்க சாமான கெஸ்ட் ரூம்ல வச்சிடுங்க. உங்களுக்கு பெட் அங்கதான் ரெடி பண்ணிருக்கேன். இல்ல அண்ணி, நான் அம்மா ரூம்லயே தூங்குறேன். அத நாங்க ஸ்டோர் ரூம் பண்ணிட்டோம். அது என்னன்னா, வீட்ல எக்ஸ்ட்ரா சாமான் வைக்க இடம் இருக்குல்ல. ஷீதலுக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்ல. அவ மௌனமா அவ சாமான கெஸ்ட் ரூம்லயே வச்சிடுறா. சாயங்காலம் அவ அண்ணிக்கு ஹெல்ப் பண்ண கிச்சனுக்கு போறா. இங்கதான் வச்சிருந்தா, தெரியல எங்க இருக்குன்னு. என்னாச்சு அண்ணி? என்ன தேடுறீங்க? அண்ணி, அம்மாவோட ஸ்டீல் டின்னர் செட் காணல. அதுலதான் எப்பவும் நாங்க வந்தப்போ பரிமாறுவாங்க. அத நான் தூக்கி போட்டுட்டேன். அது என்னன்னா, கிச்சன்ல நிறைய சாமானு, அதனால வேண்டாதத தூக்கி போட்டுட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் டிஸ்போசபிள் கிளாஸ் பிளேட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதுல சாப்பிட்டா பாத்திரம் வெளுக்கிற வேலை இருக்காது. அம்மா இருந்தப்போ ஸ்டீல் தட்டுல தான் சாமான் வைப்பாங்க. ஆனா இப்போ... அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு பரிமாறேன். எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு உட்கார்ந்தாங்க. டின்னருக்கு தாலும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்து ஷீதலுக்கு பழசு நினைவுக்கு வந்தது. என்னம்மா அது? இன்னைக்கு வகை வகையா உணவு செஞ்சு வச்சிருக்க. உன் பொண்ணுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ற போலயே. ஆமா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. மாமியார் வீட்ல அவ பிடிச்சது சாப்பிடுறாளோ இல்லையோ என்னவோ. எடுத்துக்கோமா, சாப்பிடு. என் பேரனுக்காக அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ், பர்கர் எல்லாமே பண்ணிருக்கேன். பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்க. எங்களை நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ யஷ் அம்மாவுக்கு சொன்னா. அம்மா, எனக்கு இந்த உணவு பிடிக்கல. பாட்டி இருந்திருந்தா நமக்காக வகை வகையா செஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல? சுமாரி யஷ், அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு கொடுத்துருக்கிறத நாங்க சாப்பிடணும். சரி, ஒன்னும் பேசாம சாப்பிடு. ஷீதல் அம்மா வீட்டுக்கு வந்து அவளுக்கு அம்மாவோட நினைவு வந்துட்டே இருந்தது. இப்படியே 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் அம்மா வீட்ல இருந்ததுக்கு அப்புறம் ஷீதல் கிளம்ப தயாரானா. போறதுக்கு முன்னாடி பங்கஜ் ஒரு சாவியை எடுத்துக்கிட்டு வந்து ஷீதலுக்கு கொடுத்தா. இது என்னன்னா? அக்கா, இது அம்மா ரூம்ல சில பெட்டிகள் இருந்தது, அதோட சாவி. அம்மாவோடைய பொருட்கள் உனக்கு பிடிக்கும் இல்லையா? அம்மா இத உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத நீ வந்துதான் திறக்கணும்னு உங்க அண்ணி சொன்னா. ஆனா ஏன் அப்படி? ஏன்னா அண்ணி, அது உங்களோட உரிமை. அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தை ஷீதலுக்கு கொடுங்கன்னு. அவளுக்கு தான் இதோட அருமை புரியும்னு. அதனால நீங்க திறந்தாதான் சரியா இருக்கும். நடுங்கிட்டே ஷீதல் அந்த பொட்டியை திறந்தா. அதுல எல்லாத்துக்கும் மேல ஷீதல் அப்பாவோட காதி குடுத்தா வச்சிருந்தாங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. காயத்ரி, இது உனக்கு புரியுதா?
நான் இது பங்கஜோட பிறந்தநாள் அன்னைக்கு கட்டிப்பேன். ரொம்ப தான் பண்றீங்க. உலகம் முன்னாடி போகுது. எல்லாரும் கோட்டு பேட்டு சஃபாரி போட்டுக்கறாங்க. நீங்க காதி குர்தா போட்டுக்குவீங்களா? உலகம் எப்படி மாறுதோ மாறலையோ தெரியாது. நான் என் பசங்களுக்காக மாறுவேன். ஆனா பங்கஜ் பிறந்த நாளைக்கு முன்னாடியே அப்பா ஒரு விபத்துல இருந்துட்டாங்க. எல்லாரையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நாள்ல இருந்து அந்த குர்தா அம்மாவோட சொத்தாயிடுச்சு. அதுக்கு கீழே தம்பியோட சின்ன வயசு ட்ரெஸ் இருந்தது. ஷீதல் இன்னும் ஆழமா பார்த்தா ஒரு பொம்மை இருந்தது. ஷீதல் சின்ன வயசுல விளையாடின பொம்மை. இந்த மாதிரி ரொம்ப நினைவுங்க அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அது அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானது. இதையெல்லாம் பார்த்து ஷீதல் கண்ல தண்ணி வந்தது. அவளோட அண்ணிக்கு சொன்னா, அண்ணி, இந்த பெட்டியண்ணா. கண்டிப்பா அண்ணி, இதோட மதிப்பை உங்களை விட யார் புரிஞ்சுக்க முடியும்? நீங்க யோசிக்காம எடுத்துட்டு போலாம். அக்கா அப்படி சொல்லாத. நீ என் கூட பிறந்திருந்தாலும் எனக்கு அம்மா தான். இந்த வீட்டை வேற வீடா பார்க்காத. இந்த வீட்டுக்கும் உனக்கும் எப்பவும் சம்பந்தம் இருக்கு. இது தம்பியோட ஆசை. பங்கஜ் சொன்னதை கேட்டு ஷீதல் அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அம்மாவோட போட்டோவை பார்த்து ஷீதல் சொன்னா, போறேம்மா. ஆனா நீ இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கண்ணுக்கு தான் தெரியல. ஆனா நீ இந்த வீட்ல தான் இருக்க. நீ எப்பவுமே இந்த வீட்ல எங்க மனசுல இருப்பம்மா. சாரதா ஒரு வீட்ல வேலை பண்றா. வீட்டு ஓனர் நந்தினி திமிரு பிடிச்சவ. அவளுக்கு பணக்காரியன்னு ரொம்ப அகங்காரம். நந்தினி அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட நல்ல விதமா பேசவே மாட்டா. நந்தினியோட பொண்ணு ஸ்வாதி 5th கிளாஸ் படிக்கிறா. சாரதாவோட பொண்ணு ஷாலு கூட 5th கிளாஸ்ல படிக்கிறா. எப்பாவது ஷாலுவோட ஸ்கூல் லீவ் இருந்தா அவ சாரதாவோட வேலைக்கு வந்துடுவா. ஷாலு, நீ இங்க உட்கார்ந்து படி. அதுக்குள்ள நான் அம்மா சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர. சரி மம்மி. என்னாச்சு சாரதா, இன்னைக்கு கூட ஷாலுவை கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, அது அவளுடைய அப்பா ஊர்ல இல்ல. வீட்ல எப்படி தனியா விட்டுட்டு வருது, அதனால கூட்டிட்டு வந்த. அவ ஒன்னும் பண்ண மாட்டான். அவ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அவ படிச்சுட்டு இருக்கா. படிச்சு இவ என்ன கலெக்டர் ஆக போறாளா? நீங்க எல்லாம் 5ஆவதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிடுவீங்க. இல்ல ஆண்டி, நான் படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகுவேன். நான் அப்பா அம்மாக்கு சொல்லிருக்கேன் நான் நிறைய படிக்கணும்னு. பாருமா, உங்க அம்மா ஏழை, அதனால நீ இன்ஜினியர் ஆக முடியாது. இந்த கனவை எல்லாம் காணாத. அதுலயும் நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதில்ல. ஏதோ ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற, தமிழ் மீடியம்ல. அப்படி படிச்சு நீ இன்ஜினியர் ஆக முடியாது. சாரதா, பசங்களுக்கு உன்னால முடிஞ்ச கனவை மட்டும் காண சொல்லு. பாவ ஷாலு பெரிய இன்ஜினியர் ஆகிற கனவு கட்டுறா. உனக்கு தெரியாதா நீ ஏழைன்னு? ஷாலு வருத்தப்பட்டா. அவ சாரதாவோட வீட்டுக்கு போறப்போ சாரதாவை கேட்டா, அம்மா, ஏழைன்னா என்ன? ஆண்டி ஏன் எங்களை ஏழைன்னு சொல்றாங்க? ஏழை இன்ஜினியர் ஆக முடியாதா மம்மி? நான் தேவையில்லாம நினைக்கிறேன்னா இன்ஜினியர் ஆகணும்னு. அப்படியெல்லாம் நினைக்காத கண்ணா. உன்னோட தலையெழுத்துல நீ இன்ஜினியர் ஆகணும்னு இருந்தா நீ கண்டிப்பா ஆவ. ஆனா இதை நினைவு வச்சுக்கோ ஷாலு, யாரோ சொல்லிட்டாங்கன்னு உன் கனவை விடாத. நீ இன்ஜினியர் ஆகணும்னு உன்னோட மனசுல நினைச்சிட்டா கண்டிப்பா ஆவ. சரி வா, நான் உனக்கு ஸ்வீட் கடையில லட்டு வாங்கி தரேன். உனக்கு லட்டு பிடிக்கும் இல்லையா? சரி மம்மி, நீங்க எனக்கு 1 இல்ல 2 லட்டு வாங்கி தாங்க. சாரதா ஷாலு மனசு நோக்கக்கூடாதுன்னு இப்படி அவகிட்ட பேசுறாங்க. அவ கனவை காணணும்னு அவங்க நினைச்சாங்க. ஒரு நாள் வேலைக்கு போனப்போ அவங்க பார்த்தா நந்தினி அவங்க மொபைல் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸ்வாதி அவ மொபைல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தா. அப்போ நந்தினி ஸ்வாதிய டிராயிங் ரூம்ல இருந்து சத்தம் போடுறாங்க. ஸ்வாதி, இன்னும் எவ்வளவு நேரம் விளையாடுவ? போத படி, நாளையில இருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. மோம், இன்னும் கொஞ்ச நேரம்தான். நான் நல்லா கேம் விளையாடுறேன். நான் படிச்சிருக்கேம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்வாதி, உன் ரூமை பெருக்கவா? இல்ல ஆண்டி, நான் கேம் ஆடுறேன். எனக்கு என்னோட ஸ்கூல் லீவு. இப்போ வேணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஸ்வாதி, தப்பு நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லவா? பசங்க இவ்ளோ நேரம் மொபைல்ல விளையாடக்கூடாதுமா. உங்க எக்ஸாம் நாளையிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? உங்க அம்மா சொல்றாங்க இல்லையா? சாரதா பெரியவங்கிறதுனால ஸ்வாதிக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தா. திடீர்னு நந்தினி வந்து எல்லாத்தையும் கேட்டா. சாரதா, என்ன இது? இதுதான் பேசுற முறையா? யார் இந்த உரிமையை கொடுத்தாங்க? நீ எங்க இருக்கிறமோ அங்கிரு. நீ ஒரு வேலைக்காரி. என்னோட பொண்ணு உன்னோட பொண்ணு மாதிரி இல்ல. ஏதோ ஒண்ணு படிக்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறா. அவ நல்ல மார்க் வாங்குவா. போய் இங்கிருந்து. இதுக்கப்புறம் என் பொண்ணுகிட்ட எப்பவுமே இந்த மாதிரி பேசாத.
ஏதோ வேலைக்குன்னு வச்சா வீட்ல ஒருத்தி ஆக பாக்குறியா? மன்னிச்சிடுங்க நந்தினி அம்மா. பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் படிக்க சொன்னம்மா. சரி சரி, என் தலைய தின்னாத. வெளிய போய் வீட கிளீன் பண்ணு. அப்புறம் ஸ்வாதி, நான் கொஞ்ச நேரத்துல மார்க்கெட்டுக்கு போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ படிக்க ஆரம்பி. நந்தினி எப்பவுமே இப்படிதான். அவ ஸ்வாதிய சரியா கவனிக்க மாட்டா. அதனால ஸ்வாதியோட படிப்பு பாதிச்சுது. அப்போ ஒரு நாள், அம்மா நான் சொன்னேன்ல எனக்கு தெரியாது மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு. நான் மறந்துட்டேம்மா. இப்போ என்ன செய்ய? உங்க அப்பா கூட வீட்ல இல்ல. டியூஷன்ல படிக்க மாட்டியா? இவ்ளோ லெசன்ன 2 நாள்ல எப்படி படிப்ப? என்னாலையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. எவ்ளோ படிக்க வைக்கிறது? சாட்டர்டே சண்டே லீவ்ங்கிறதுனால சாரதாவோட ஷாலு கூட வந்திருந்தா. ஷாலுவோட எக்ஸாம் முடிஞ்சிருந்தது. ஷாலு நந்தினி கிட்ட வந்து சொன்னா, ஆண்டி உங்களுக்கு ஓகேனா நான் ஸ்வாதிக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சு. நான் ஸ்வாதிக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன். உனக்கு எப்படி தெரியும் ஷாலு? நீ ஹிந்தி மீடியம் பொண்ணு. உங்க ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல்ல மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. ஆண்டி மேக்ஸ் ஃபார்முலா எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். எங்க ஸ்கூல்லயும் ஸ்வாதி ஸ்கூல் மாதிரியே புக்ஸ் இருக்கு. எனதும் ஸ்வாதியோடதும் ஒரே கோர்ஸ் தான். நீங்க ஓகேன்னு சொன்னா நான் அவளுக்கு கத்து தரேன். சரி ஆரம்பி, அதுக்கப்புறம் பாக்குற நீ எப்படி சொல்லித்தரேன்னு. மோம் என்ன சொல்ற? ஷாலு என்ன படிக்க வைக்க முடியாது. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நாளைக்கு எக்ஸாம்ல நான் என்ன செய்வேன்? ஒரு வாட்டி கத்துக்கிட்டு பாரு. புரியலனா நீ படிக்கிற மாதிரியே படி. நான் என்ன செய்ய? ஷாலு ஸ்வாதிக்கு மேக்ஸ் சொல்லித்தரா. கொஞ்ச நேரத்துல நந்தினி கவனிச்சா ஸ்வாதி ஷாலுவோட ரொம்ப நல்லா மேக்ஸ் படிக்கிறான்னு. அத பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. நந்தினிமா கவலைப்படாதீங்க. ஷாலு மேக்ஸ் ரொம்ப நல்லா படிப்பா. இந்த வாட்டி அவ ரொம்ப நல்லா எழுதிருக்கா. அவங்க டீச்சர் சொன்னாங்க இந்த வாட்டி மேத்ஸ்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு. எனக்கு தெரியுது. ஸ்வாதி ஷாலுவோட நல்லா புரிஞ்சிருக்கான்னு. ஷாலு கிட்ட 2 நாள் டைம் இருந்தது. அவ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் ஸ்வாதிக்கு நல்லா சொல்லி தந்தா. ஷாலு ரொம்ப நல்லா படிப்பா. அவ சொன்ன மாதிரியே ஸ்வாதி மேத்ஸ பண்றா. அடுத்த நாள் மண்டே ஸ்வாதி பேப்பர் எடுத்துட்டு வந்தப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. மம்மி, என்னோட மேத்ஸ் பேப்பர் ரொம்ப நல்லா எழுதிருக்க. உங்களுக்கு தெரியுமா ஷாலு எனக்கு ஒன்னொன்னும் சொல்லி தந்தா. நான் தப்பா நினைச்சேன். நான் எப்பவுமே சாரதாவை ஏழைன்னு சொல்லி அவமானம் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப பாரு அவளுடைய பொண்ணு எவ்ளோ புத்திசாலியா ஸ்வாதிக்கு சொல்லித்தரா. நான் சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கொஞ்ச நாள்ல ஸ்வாதியோட ரிசல்ட் வருது. ஸ்வாதி மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தா. நந்தினிக்கு தெரியும் ஸ்வாதி மார்க்ஸ்ல நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஸ்வாதி தான் காரணம்னு. ஷாலு, இது என்கிட்ட இருந்து உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட். நீ ஸ்வாதிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. எடுத்துக்கோ உனக்காக லேப்டாப். உனக்கு இது உதவியா இருக்கும். நீ இன்ஜினியர் கூட ஆகணும் இல்லையா? இது உனக்கு ரொம்ப உதவும். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ சோ மச். ஷாலு முகத்துல இருந்த அந்த புன்னகைக்கு விலை கட்டவே முடியாது. நந்தினிக்கு தெரியும் ஷாலு ஸ்வாதிக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னு. நந்தினி பணக்காரி. அவ ஒரு ஏழை பொண்ணோட தலையெழுத்த நினைச்சா மாத்தலாம். ஒரு ஏழை பொண்ணோட கனவை நினைவாக்க கொஞ்சம் உதவி பண்ணிருக்கலாம். அவங்களோட இந்த யோசனை தான் அன்னையிலிருந்து அவங்கள மாத்திடுச்சு. இப்ப ஸ்வாதிக்கு படிப்புல ரொம்ப கஷ்டமானா நந்தினி ஷாலுவை கூப்பிடுவாங்க. நந்தினி புரிஞ்சுக்கிட்டாங்க ஏழை பணக்காரன்னு ஒண்ணுமே இல்ல. மனுஷனுக்கு குணம் ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் இருந்தா பசங்க நல்லா வளருவாங்கன்னு ஸ்வாதிய அப்பப்ப படிக்க சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவ ஷாலுவோட சேர்ந்து அவளே நல்லா படிக்கிறா. Thanks for watching.